அடமோன புதினம் தெரியுமோ? அடிபுள்ள புதினம் தெரியுமோ? சொல்லண அப்பு, கொஞ்சம் கேட்போம். முள்ளில சிக்கின சீலைய முள்ளும் குத்தாமல் சீலையும் கிளியாமல் எடுக்கிறதுன்றது பெரும் பாடுதான். அப்படி ஒரு நிலைமையில சிக்கி என்ன முடிவு எடுக்கிறதென்று தெரியாமல் சிறுவர்களை பாதுகாக்கிற பொறுப்பில் இருக்கிற அதிகாரிமார் முழுக்கினம். கிட்டடியில கச்சேரியில சின்ன பிள்ளைகளை பாதுகாக்கிற சம்பந்தமாக கூட்டம் ஒன்று நடந்தது. அதில் சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருத்தர் தன்னிட்ட வந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது என்று தெரியாமல் அங்க இருந்தவையிட்ட அட்வைஸ் கேட்டார். ஆனால் அங்க இருந்தவையாலையும் அந்த பிரச்சனைக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கலாமல் போட்டது. பிரச்சனை இதுதான். ஒரு குடும்பத்தில் தாயும் தகப்பனும் பிரிஞ்சிட்டின. தாய் இன்னொரு ஆளை கல்யாணம் கட்டி கொண்டு போக தகப்பன் ஒரே குடிவரி, வீட்டு பக்கமும் வாரையில். இப்படி அவையின்ற 10 வயதுக்குட்பட்ட பொம்பளை பிள்ளை யாரோட வளர்றது என்ற சிக்கல் வந்துட்டுது. தாய் இன்னொரு கல்யாணம் செய்ததால பொம்பளை பிள்ளையை அவாவோட விடுறது அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பில்லை. அத மாதிரி தகப்பனும் குடிச்சு வெறிஞ்சு கொண்டு வீடு வாசலையே எட்டி பார்க்காமல் திரிகிறதால அவரை நம்பியும் அந்த பிள்ளையை வளர்க்க விடலாது. அதால அப்பம்மா விட்ட, அதாவது தகப்பன்ற தாயிட்ட அந்த பொம்பளை பிள்ளையை வளர்க்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அப்பம்மாவும் தன்ற பேத்தியை வடிவாத்தான் வளர்த்து கொண்டு வந்தவா. திடீரென்று ஒரு நாள் பள்ளிக்கூடம் போன பிள்ளை வீட்டை வரையில தண்ட பேத்திக்கு என்ன நடந்திருக்கும் என்று பதறி துடிச்ச அப்பம்மா சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தருக்கு விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அந்த உத்தியோகத்தரும் சின்ன டவுட்டில் அந்த பிள்ளை என்ற தாயிட்ட, உங்களோட பிள்ளை பள்ளிக்கூடத்தால வீட்டை போகலையா, உங்களோடையோ இருக்கிறா என்று கேட்க தாயும் ஓமண்டிருக்கிறார். அவளுக்கு அப்பம்மாவோட இருக்க விருப்பம் இல்லையா, என்னோட தான் இருக்க போறாளாம், அதுதான் பள்ளிக்கூடத்தால வரைக்கும் நான் போய் கூட்டிக் கொண்டு வந்தனான் என்று சின்ன விஷயம் மாதிரி சொல்லி இருக்கிறார். ஆனால் சட்டப்படி அப்பம்மாவோட தான் அந்த பிள்ளை வளரணும். அது விளங்காமல் பிள்ளையை தாய் தன்னோட கூட்டிக் கொண்டு போனால் அது கடத்தல் கேஸுக்குள்ளதான் வரும். ஆனால் அந்த பிள்ளையும் நான் அம்மாவோட தான் இருக்க போறேன் என்று அடம் பிடிக்குதான். இந்த விஷயத்தில் பிள்ளை என்ற விருப்பமும் முக்கியம். அந்த பிள்ளை விருப்பம் இல்லாமல் அப்பம்மாவோட இருந்தால் அது பிறகு கணக்க பிரச்சனைகளை கொண்டந்திடும். பிள்ளைக்கு பிடிச்ச இடமென்று தாயோட வளர விட்டால் அங்கேயும் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்குமோ என்றதும் சந்தேகம். ஏனென்றால் கன இடங்களில் இப்படி 2ஆம் தாரமா இன்னொரு ஆளை கட்டின தாயோட வளர்ந்த பிள்ளைகள் பாலியல் துஷ்பிரயோகத்தில் சிக்கி சீரழிஞ்ச சம்பவங்கள் கணக்கா நடந்திருக்கு. அப்படி ஒரு நிலைமை தாயோட வளர்றதால அந்த பிள்ளைக்கு வந்தால் அது தங்கட பிள்ளையால வந்ததுண்டு இன்னும் சிக்கலா போடுமென்ற பயம் இந்த சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர்மாருக்கு. அதால இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமலே அன்றைக்கு கூட்டம் முடிஞ்சிருக்கா. இப்ப அந்த பிள்ளை தாயோட தான் இருக்குதான். சில பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வு காண்றதை விடவும் அதின்ற பாட்டில் விட்டால் தானாவே ஒரு வழி கிடைக்கலாம் கண்டியலும். நன்றி. உதயன் பச்சி.